ஹல்லேலூயா, praise the Lord. இந்த அருமையான இந்த புத்தாண்டு ஆராதனையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அனைவரும் சேர்ந்து ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த அருமையான இந்த புத்தாண்டில் ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்மை போற்றி பாடுகிறோம். ஆண்டவரே தேவனே, நீ நல்லவர், வாக்கு மாறாத கர்த்தர். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த புது ஆண்டு ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்தருளினதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். தேவனே, இந்த முழு ஆராதனையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் நீர் மறைத்து ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு இடைப்படும். நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போமா? Shall we stand for the opening hymn? துவக்க பாமாலை கர்த்தாவே யுக யுகமாய் என்ற இந்த பாடலை சேர்ந்து பாடி இந்த ஆராதனை தொடங்குவோம். நின்றவனமாக காலை ஆராதனை ஜெபத்துக்கு நாம் செல்வோமாக. பிரியமானவர்களே, நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிப்பவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நம் முழங்கால் படியிடலாம், இல்லை அமரலாம். சற்று நேரம் நம் பாவங்களை, குற்ற குறைகளை, பலவீனங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்ய ஆயத்தப்படுவோமாக. சேர்ந்து இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தை நாம் கர்த்தரிடத்தில் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும்
தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய மனஸ்தாபம் பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்து நிற்போமா? இந்த வாசிக்கப்பட வேண்டிய சுருக்க ஜெபம், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்யப்பட்ட நாள். The collect for today is our Lord Jesus Christ circumcision day. நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த சுருக்க ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே உம்மிடம் அர்ப்பணிக்கப்பட்டதோடு இஸ்ரவேலின் மகிமையாகவும் தேசங்களின் ஒளியாகவும் போற்றி வரவேற்கப்பட்டாரே, நாங்களும் கூட உம் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களையே உமக்கு அர்ப்பணித்து இவ்வுலகிலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிருபை அளித்தருளும். ஆமென், ஆமென். Hallelujah! Praise the Lord. Let us stand. Let's worship the Lord of God and the King of Kings. ஆண்டவரே, நீர் பெரியவர், வாக்கு மாறாத கர்த்தர். ஆண்டவரே, இந்த 2021 இந்த ஆண்டிற்குள் ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்துவதற்காக நன்றி. We worship you, we give you thanks and praise, Lord. எல்லாம் துதிகளும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். பக்கத்துல திருப்பி சொல்லுங்க ஹேப்பி நியூ இயர். இந்த பக்கம் திருப்பி சொல்லுங்க blessed new year. அருமையான இந்த ஆண்டுக்குள் தேவன் எங்களை வழி நடத்தியிருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆர்ப்பரித்து நாம் பாடுவோமாக. கரங்களை தட்டி துதித்து உற்சாகமாக எல்லாரும் எழுந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடி அவரை போற்றி பாடி நல்ல புன்னகையோடு சந்தோஷத்தோடு அவரை ஆர்ப்பரிப்போமாக. தேவ ஜனமே, நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். நன்றி ஆண்டவரே. Praise you Lord. ஓ, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. உற்சாகமாக சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினிரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினிரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த
கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே. Praise you Lord. நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. சத்தமாக புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அப்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. சொல்லுவோமா? ஆரம்பம் எப்பொழுது அப்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும். நம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. Praise you, Jesus. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தெய்வா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தெய்வா. கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தெய்வா. ஆனந்த களிப்பை தாரும் தெய்வா. புது கிருபை தாரும் தெய்வா. புது பலனை தாரும் தெய்வா. புது கிருபை தாரும் தெய்வா. புது பலனை தாரும் தெய்வா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையா என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த. குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட. மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தெய்வா. புது வேலை தாரும் தெய்வா. புது கிருபை தாரும் தெய்வா. புது வேலை தாரும் தெய்வா. சத்தமாக புது கிருபை தாரும் தெய்வா. புது வேலை தாரும் தெய்வா. புது கிருபை தாரும் தெய்வா. புது வேலை தாரும் தெய்வா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் நம்மை வளர்த்தும். புதிய கிருபையா நம்மை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. புது வேலை தாரும் தேவா. புது கிருபை
பலத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. We worship you Lord. ஆண்டவரே, புது ஆண்டுக்குள் எங்களை நீர் வழி நடத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மையே ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் பாதுகாத்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் பாதுகாத்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமா தேவனே, we worship you. Andariya sodarabarandora nalakara. Such a wonderful great God you are. அற்புதமானவர், அதிசயமானவர் நீர் ஆண்டவரே. நாமத்துக்கு ஈடான எந்த ஒரு நாமம் உண்டு ஆண்டவரே? ஆமா ஆண்டவரே, உமக்குள் அடைக்கலம் ஆண்டவரே நாம் பெற்று ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். சங்கீதக்காரன் சங்கீதம் 193 அவன் சொல்கிறது போல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குவான். நான் கர்த்தரே நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறொன்றைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும். உம்மையே நம்பி உம்மையே நாம் நேசிக்கிறோம்.
இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை.
வல்லமையால் எங்களை நீ நிரப்பும் ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே, ஓ இந்த புதிய ஆண்டில் புது புது அற்புதங்களை எங்களை காணச் செய்யும் ஆண்டவரே. புது புது அற்புதங்கள் ஆண்டவரே எங்களை காண செய்தருளும் ஆண்டவரே. You want to see fresh new miracles in our lives, Lord. Oh, hallelujah. நேசிக்கிறோம் ஆண்டவரே, நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே உம்மையே வணங்குகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்டு எங்களை வழி நடத்த நீர் வல்லவர் ஆண்டவர். இந்த முதல் நாளில் எங்களையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Submit ourselves unto you. இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு இடைப்படும், எங்களோடு நிரப்பும் ஆண்டவரே. நன்றி, போற்றி பாடி ஆண்டவரே பிரஸ்தாபிக்க தந்த வாய்ப்புக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு இந்த முதல் நாளில், இந்த ஆண்டில் ஆண்டவரே, புத்தாண்டு ஆராதனையில் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உடைய ஆவியிலும் உடைய வசனத்திலும் உடைய உண்மையிலும் எங்களை வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறோம் தேவனே. துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான அதிசயமான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. இரு கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா தேவ ஜனமே? இரு கரம் தட்டி ஆண்டவரே மகிமை செலுத்துவோமா தேவ ஜனமே? ஹalleluya, praise the Lord. நன்றி ஆண்டவரே, thank you Jesus, hallelujah. இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எபேசியர் 3 அதிகாரம் வசனம் 14 முதல் முடிவு வரை. Today's epistle reading is taken from Ephesians chapter 3 verses 14 till the end. வசனம் 14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பினாலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களுடன் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவை கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். இதுவே தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, praise the Lord. இந்த புத்தாண்டின் காலை ஆராதனையில நம்ம ஆண்டவரை துதித்து நாம் பாடினோம். இப்பொழுது ஆண்டவருடைய திரு வசனத்துக்கு நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். சற்று நேரம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த புத்தாண்டு ஆராதனையில் ஆண்டவரே உம்மை துதித்து ஆர்ப்பரித்தோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய திரு வசனம் எங்கள் மத்தியில் வரும் பொழுதும் எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் நீர் பாதுகாத்து உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே எங்களுக்கு மன்னாவாக மாறி எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு எழுப்புதலை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த ஆண்டில் முதல் நாளுக்குள் நாம் வந்திருக்கிறோம். 2021. Wow, how fast it is. Our new year has come.
Before we go on ahead with our new year, புது வருடத்தை நாம் முன்னோக்கி பார்ப்பதற்கு முன்பாக கடந்த வருடத்தை சற்று நேரம் எடுத்து நாம் பார்ப்போமா? போன வருடம் 2020வது ஆண்டு யாராலும் மறக்க முடியாத ஒரு ஆண்டாக அது இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தையே ஆட்டி படைத்த COVID-19 என்ற கொள்ளை நோய் போன வருடம் வந்து உலகத்தை பெரிய ஒரு லெவல்ல அது தாக்கி இந்த உலகமே ஒரு பெரிய லாக்டவுனுக்குள்ளர அது வரத்தக்க இந்த நோய் உண்டாக்கி எல்லா அரசாங்கத்தையும் அது ஒரு கைதி போல அது மாற்றுச்சு. சிங்கப்பூர் தேசமும் இந்த சர்க்கிட் பிரேக்கர்னால எந்த ஒரு வாகனமும் யாரும் வெளியே போக முடியாமல் எல்லா துறைகளும் எல்லா கடைகளும் அடைத்து இவ்வளவோ ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில் கடந்து சென்றோம். பள்ளிக்கூடங்கள் சாத்தப்பட்டு பிள்ளைகள் வீட்டில் வந்து ஹோம் பேஸ் லேர்னிங், எனக்கு தெரியுது பிகாஸ் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க ஹோம் பேஸ் லேர்னிங், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லையோ பெற்றோர்களுக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். கீழே கோப்பி கடையில் போய் ஒரு காஃபி கூட குடிக்க முடியல. எல்லா காஃபி ஷாப்ஸுக்கும் டேபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. இல்லை டேபிள் இருந்தால் கூட எல்லாம் க்ராஸ் போட்டு சேலை எடுத்து மேலே வச்சுட்டாங்க. யாருமே வந்து உட்காந்து ஒரு காஃபி கூட குடிக்க முடியாது. நீங்கள் அப்படி பிளாக்கில் உட்காந்து நீங்கள் காஃபி குடித்தாலும் யாராவது உங்களை வந்து விரட்டிடுவாங்க. வீட்டுக்கு போன இல்லை போலீஸ்காரர்கள் வருவாங்க, காவலர்கள் வந்து நீங்கள் கேக் காட்டி விளங்க மாட்டி அப்படியே உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான ஒரு சூழ்நிலையில் இந்த வருஷம் நம்ம இருந்தோம். காஃபி கூட குடிக்க முடியல கீழே. எவ்வளோ கஷ்டங்கள். சபைகள், எல்லா சபைகளும் அடைக்கப்பட்டு ஆன்லைன் சர்வீஸ் நம்ம ஆரம்பித்தோம். சபைக்கு போக முடியாது. ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட முடியாமல் ஒரு சூழ்நிலைக்குள் நம்ம வந்தோம். எல்லா ஏரோப்ளைன்ஸ் ஃப்ளைட்டு எல்லாமே நிப்பாட்டி யாருமே ஹாலிடேக்கு எங்கேயும் போக முடியாமல், ஃப்ளைட் எடுக்க முடியாமல், சிங்கப்பூர் விட்டு வெளியே போகிறதும் கஷ்டம், சிங்கப்பூருக்குள்ளே வர்றதும் கஷ்டம், வந்தாலும் குவாரண்டைன் பீரியடுக்கும் போனாலும் குவாரண்டைன் பீரியட்னு எத்தனையோ சூழ்நிலைகள் போன வருடம் உண்டானதை நாம் கவனித்தோம். இந்த வருடமும் இன்னும் அதை குறித்த ஒரு சில காரியங்கள் நமக்கு பாதிப்பாகவே இருக்கிறது. ஆனாலுமே கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள் நாம் கடந்து சென்றாலும் நன்றி செலுத்துவதற்கென்று நிறைய காரியங்கள் உண்டு. இந்த COVID-19 சூழ்நிலையினால சிங்கப்பூரர்கள் அனைவர், முக்கியமாக கிறிஸ்துவர்களும் சபைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒத்துழைத்து வருவதை நாம் பார்த்தோம். இந்த ஃபாரின் டார்மெட்ரி பிரதர்ஸ், நம்மளுக்கு சிங்கப்பூருக்கு வந்து வேலை செய்கிற சகோதரர்கள் டார்மெட்ரியில் தங்குறாங்க. அவங்க டார்மெட்ரி விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் சபைகள் ஒன்றாக கூடினார்கள், என்ஜிஓஸ் கூடினார்கள், நிறைய வாலண்டியர்ஸ் கூடினார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை, லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ரமடான் பீரியடில் எனக்கு ஞாபகம் இருக்குது, விடிய காலையில் 1-2 மணிக்கு அவர்களுக்கு நம்ம பேக்கெட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். It brought many churches and pastors and church leaders and volunteers together. இந்த மாதிரியான கஷ்டமான காலகட்டத்தில் ஹோம் குவாரண்டைனில் உள்ளவர்களையும் நாம் சந்தித்தோம். ஹோமில் வந்து அவங்க ஸ்டே ஹோம் நோட்டீஸ்லேருந்து வெளியே கூட போக முடியாமல் படிக்க அவங்களுக்கு வந்து டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், ஆகாரத்தை கூட அவங்க சில பேர் வாங்க முடியாது. அவர்களுக்கு அவரோட சகோதரர்கள் போய் அவங்களுக்கு சாப்பாடு, ஆகாரத்தை கொடுத்தாங்க. நம்ம சபையிலிருந்து கூட ஒருவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆட்களை மத்தியில் ஊழியம் செய்தார்கள். இந்த காலகட்டத்தில் கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்ம எல்லாரும் சந்திக்க முடியாது, யூத் சந்திக்க முடியாது. ஆனால் ஜூம் என்ற ஒரு புது காரியத்தை போன வருஷம் நம்ம கற்றுக்கிட்டோம். மேபி உங்களுக்கு புது காரியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது எனக்கு ஒரு புது காரியம். எல்லாருமே ஒன்றாக வந்து நம்ம உபாகமம் புத்தகம் இன்னும் முடிக்க போகிறோம். இந்த வர ஆண்டில் ஜனவரி மாதத்துக்குள் இன்னும் 4-5 அதிகாரங்களுக்கு அந்த முடிச்சிருவோம். உபாகம் புத்தகத்தை நம்ம முடித்தோம். யூத் பைபிள் ஸ்டடி செஞ்சோம். ஆன்லைன் ப்ரேயர் செஞ்சோம். ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து நம்
ஐக்கியம் செல்ல முடியாட்டி கூட, ஆனால் இந்த ஜூம் வாயிலாக சந்திக்க ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தாரு. இந்த COVID-19 நிமித்தம் நம்மளுடைய சபை காரியங்கள் தடைப்பட்டது. நிறைய தடைகள் உண்டு. 6 மாதம் தடை. நவம்பர் 30 நமக்கு TOP எல்லாம் முடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலுமே இந்த COVID-19னால இந்த வருடம் 31 ஜூலை மாதத்தில் அது முடியும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. இந்த கட்டடம் அது அருமையாக எழும்பி கொண்டு இருக்கிறது. அருமையாக அது ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு. இன்னும் நமக்கு நேரம் கொடுத்திருக்கிறாரு ஃபாஸ்ட் டு ரேஸ் ஃபண்ட்ஸ். இன்னும் கட்டட நிதிக்கு நம்ம இன்னும் அதை சேர்ந்து வெளியே சென்று ஆட்கள் மத்தியில் பேசிக்கொண்டு ஜபித்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த கட்டடம் எழும்பும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த லேட்டஸ்ட் பிக்சர் அன்றைக்கி நம்ம போனோம், கட்டடத்தை போய் பார்த்தோம். 2வது மாடி, 3வது மாடி, 4வது மாடி, 5வது மாடி அருமையாக இருந்தது. 5வது மாடியிலேருந்து நீங்கள் அதை பார்க்கணும், ரொம்ப அற்புதமாக இருந்தது. போன வாரம் சபையோட கிராஸ் அவங்க செஞ்சு முடித்தாங்க. இதுதான் நம்ம சபையோட கிராஸ். அருமையாக இருக்குல்ல. அடுத்த வருஷம் ஜூலை மாதம் நமக்கு முடியும், கட்டடம் முடியும். அதுக்கு பிறகு ஃபிட்டிங் ஃபினிஷிங்லாம் முடிஞ்சு அடுத்த வருஷம் டிசம்பர் கிறிஸ்மஸ் நம்ம புது சபையில் கொண்டாடுவோம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த காரியங்கள் ஆண்டவர் உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவர் பெரிய காரியம் அவர் செய்தார். கஷ்ட சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் வல்லவர், நல்லவராக அவர் இருக்கிறார். ஆனாலுமே இந்த சூழ்நிலையின் நிமித்தம் ஒருவருக்கொரு பார்க்க முடியாதபடிக்கு யூத்ஸ் ஒன்றாக சேர முடியாது, எல்லாரும் சேர முடியாது. அப்புறம் சபை 2 மாதத்துக்கு 2 வாட்டி தான் 2வது வாரம் 4வது வாரம் என்று பிரிக்கப்பட்டு வந்தாலும் நாம் பாட முடியாது, ஆராதிக்க முடியாது. 1 மணி நேரம் ஆராதனை முடிஞ்சு சீக்கிரமாக வீடு திரும்ப வேண்டும். இது நம்ம ஐக்கியத்தை பாதித்த ஒரு சூழ்நிலை நிமித்தம் அநேகர் நான் பார்க்குறேன், அவங்க நிறைய காரியங்கள் அவங்க செய்கிறதில்லை. அநேக கிறிஸ்துவர்கள், இது நம்ம சபையில் ஒன்றும் இல்லை, நிறைய சபையில் இது நடக்குது என்று நம்மளுடைய புது பேராயர் ரெவரண்ட் டாக்டர் டைட்டஸ் சூங் அவரும் நம்ம இடத்துல சொல்லியிருந்தார். நிறைய பேர் என்ன நடக்குதுன்னு அவர்கள் மத்தியில் ஆண்டவர் இடத்தில் அவர்கள் நேரம் செலவு செய்ய மாட்டுகிறார்கள், ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஆன்லைன் சர்வீஸ் கூட அவங்க ரொம்ப லேட்டாக பார்க்குறாங்க, சில பேர் பார்க்க கூட மாட்டுறாங்க. நம்ம சைட்டில் சபையில் சர்வீஸ் வச்சா கூட நிறைய பேர் வர முடிஞ்சாலும் அவங்களுக்கு உடல்நல பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும், அந்த வயதுக்கு தகுந்த சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் அவங்க விருப்பம் இல்லாமல் இருப்பதும் நாம் பார்த்தோம். பைபிள் ஸ்டடியில் சேர்ந்துக்க மாட்டாங்க, ஐக்கியத்தில் ஜபத்தில் அவங்க சேர்ந்துக்க மாட்டாங்க. It became a problem, and it is a problem. It is a problem that many Christians, because of the COVID-19, the COVID-19 சூழ்நிலை நிமித்தம் அவருக்கு அப்படியே கீழே போயிட்டு இருக்காங்க. சில பேர் மேலே போகிறாங்க, ஆனால் நிறைய பேர் அப்படியே ஸ்லைட் டவுன் பண்ணி அப்படியே கீழே போகிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம பேராயர் ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் லெத்தாஜி என்று. ஆவிக்குரிய சோம்பல் உண்டாகிவிட்டது. There became a spiritual lethargy between the people. They become too tired. They become very, very, very difficult. கஷ்டம், not used to it. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிட்டு இந்த புது ஆண்டில் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். ஆமென். இந்த புது ஆண்டில் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும். ஆமென். இந்த பிரசங்கத்துக்கு நான் வைத்த தலைப்பு 3 steps for spiritual revival. 3 steps for spiritual revival. ஆவிக்குரிய எழுப்புதலுக்கு 3 படிகள். ஆவிக்குரிய எழுப்புதலுக்கு 3 படிகள். ஸோ முதல் படி தான் பார்ப்போமா? முதல் படி ஆவிக்குரிய எழுப்புதல். இந்த வருடம், இந்த 2021 வருடத்தில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகணும். ஆமென். ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகி சபை எழும்பி பிரகாசிக்கணும். ஆமென்.
அதற்கு முதலாவது நமக்கு என்ன தேவை? நமக்கு ரீசார்ஜ் தேவைங்க. We need to recharge our spirit. Recharge your spirit. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க ரீசார்ஜ் பண்ணணுங்க. ரீசார்ஜ் எப்படி? இங்க பாருங்க, ஹேண்ட்போன் தெரியும். ஹேண்ட்போன்ல வந்து பேட்டரி இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? ஹேண்ட்போன்ல பேட்டரி இல்லாட்டி இமீடியட்டா சார்ஜரை தேடுவீங்க. எங்க சார்ஜர்? அதை எடுத்துட்டு போடணும். அது போட்டுட்டு சீக்கிரமா அதை சார்ஜ் பண்ணணும். அப்பதான் ஃபோன் அடிக்கலாம், கேம் விளாடலாம், இன்டர்நெட்ல பார்க்கலாம். இதெல்லாமே ஸோ ஃபோனுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். எவ்ரிடே ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுவோம். ஆனா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ரீசார்ஜ் பண்றோமா? இந்த வருஷம் நம்ம செய்யறோம். ராமே சொல்லுங்களேன். இந்த வருஷம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு ரீசார்ஜ் செய்யணும். எபேசியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 14 21 இந்த வசனத்துல இங்க பவுல் எபேசியர் சபைக்கு அவர் எழுதுகிறாரு. எபேசியர் சபை ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் கடந்து போய் கொண்டு இருக்குது. என்ன மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைன்னா, முதலாவது கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் அவர்களை துன்புறுத்துகிறார்கள், யூதர்கள் அவர்களை துன்புறுத்துகிறார்கள், ரோமர்கள் அவர்களை துன்புறுத்துகிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் துன்புறுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். சூழ்நிலை சபைக்குள்ள பாலிடிக்ஸ், நான் பெரியவன் நீ பெரியவன். அப்புறம் சில பேர் அப்படியே நகர்ந்து போயிடுறாங்க, சில பேர் தப்பான ஆலோசனை கேட்டு போயிடுறாங்க. எவ்வளவோ சூழ்நிலைகள் அந்த சபைக்குள்ள இருக்கும் பொழுது பவுலானவர் அவர் சிறையிலிருந்து அவர் எழுதக்கூடிய ஒரு கடிதம். இந்த நிருபம் அவர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையை கடந்து போகிற ஒரு சபைக்கு அவர் எழுதுகிறாரு. எபேசியர் 3:14 நாம் வாசிப்பதை கேட்போமா? இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இங்க பவுல் உள்ளான மனுஷனை குறித்து அவர் பேசுகிறது. inner man, the inner man. பாருங்க, நம்மளுடைய உள்ளான மனிதன் அவன் பலவீனமாக இருந்தானா நம்ம வாழ்க்கை பெரிய சூழ்நிலைக்குள் விழுந்துரும். இப்ப நீங்க சொல்லலாம், உள்ளான மனிதன் பிரச்சனைக்குள் இருந்தானா ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரிய சூழ்நிலைக்குள் வரும். இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் அது பாதிக்கப்படாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய உள்ளான மனிதன் பலவீனத்தில் காணப்பட்டான் என்றால் உங்களுடைய முழு வாழ்க்கையும் அது பாதிக்கும். உங்களுடைய முழு வாழ்க்கையும் பாவத்தின் நிமித்தம், பிசாசின் தாக்குதலின் நிமித்தம் நீங்க பாதிக்கப்படுவீர்கள். You see, if your inner man is not strong, if your inner man is not close with God, then your life is in trouble. நம்ம யூதாஸோட வாழ்க்கையை பார்ப்போம். யூதாஸ் இஸ்காரியத் அவன் இயேசுவோடு இருந்தவன். 12 சிஷ்யர்களாக இயேசுவோடு அவன் ஆகாரத்தை உட்கொண்டவன். அவர்கள் ஒன்றாக வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் அவர்கள் ஒன்றாக தங்கி படுத்து நட்பை அவர்களுக்கு பகிர்ந்து அவர் நண்பராக பழகினாரு, ஒரு ஆசிரியராக ஒரு ரபாயாக பழகினாரு. அவர்கள் மத்தியில் எவ்வளவு நெருக்கமாக இயேசு இருந்தார். ஆனாலுமே நீங்க பாருங்க, யூதாஸ் ஆண்டவரோடு இருந்து ஆண்டவர் சொல்றது எல்லாவற்றும் அவன் கேட்டு எல்லா ஆலோசனையும் அவன் எடுத்துக்கொண்டு அவன் எப்படி அவன் வாழ்க்கையை அவன் உள்ளுள்ள மனிதன் காணப்பட்டது என்று யோவான் 12:3-6 நாம் வாசிப்பதை கேட்போமா? அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அது வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்கிற போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான்.
அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதே சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். யூதாஸ் இஸ்காரியேட்டு ஆண்டவரோடு இருந்தான், ஆனா ஆண்டவரோடு இல்லை. இங்க மரியாளோ 12 சீஷர்கள் அல்ல, ஆனா அவருடைய உள்ளுள்ள மனிதன் எப்படி காணப்பட்டார்? ஆண்டவரே விலை உயர்ந்த ஒரு தைலத்தால் அபிஷேகம் செய்து அவரை அப்படியே குளிப்பாட்டினாள் என்று நாம் பார்க்கிறோம். அவளுக்கோ, ஏழையாக இருந்த மரியாளுக்கோ, மாத்தாளுடைய தங்கச்சி மரியாளு, இங்க அவங்களுக்கு பொக்கிஷமாக காணப்பட்ட அது ஒரு அந்த தைலம், அதை கொண்டு ஆண்டவரை ஆசீர்வதித்தார். ஆனா இவனோ ஆண்டவரோடு ராவும் பகலும் இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய இருதயம், அவனுடைய ஆத்மா, அவனுடைய ஆவி தேவன் இடத்தில் இல்லாதபடிக்கு வேறு இடத்தில், பணத்திலும் அவனுடைய சொந்த சுயத்திலும் இருந்தபடி நாம் பார்க்கிறோம். நம்ம சபைக்கு போலாங்க, சபையில போய் நம்ம ஜெபிக்கலாம், அங்க அமர்ந்து கொண்டு இருக்கலாம், எல்லாவற்றும் கேட்பது போல. இங்க யூதாஸ் ஆண்டவரோடு இருந்து அவர் பேசுறது கண்டிப்பா கேட்டிருப்பான். ஆனா அப்படியே வரும், அது அப்படியே போயிடும், உள்ளுக்குள்ளர ஒண்ணுமே இறங்காது. அநேகர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சபைக்கு வந்தாலும் அவர்கள் பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்தாலும் பிரசங்கத்தை கேட்டாலும் அவர்கள் ஒரு மனதோடு இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய எண்ணம் அலைபாயும். யோவான் 13:26 27 இங்க யூதாஸ்க்கு என்ன ஆனது என்று பார்ப்போமா? இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரன் ஆகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இங்க பாருங்க, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்குள் என்ன புகுந்தான்? யாரு புகுந்தான்? இங்க சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று வசனம் 27 எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரோடு இருந்த ஒரு மனுஷன் அவனுடைய ஆவியை அவன் சார்ஜ் பண்ணாம, ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு சார்ஜில் தான் இருப்பாரு. நீங்க எப்பொழுதுமே உங்க போனை தூக்கிட்டு போலாம், போனை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போலாம். ஆனா போன்ல சார்ஜ் இருந்தாதான் நீங்க போன் பேச முடியும், உங்க அப்ளிகேஷனை நீங்க விளையாட முடியும், நீங்க வாட்ஸ்அப் அனுப்ப முடியும், ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். ஆனா நீங்க போனை வச்சுக்கிட்டு நீங்க சார்ஜ் பண்ணாமலே இருந்தீங்கன்னா ஒரு நாள், மேபி 2 நாள் அது நிலைக்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே பிளாங்க் ஆயிடும். நீங்க என்ன பண்ணாலுமே ஒன்றும் நடக்காது சார்ஜ் போடுற வரைக்கும். இங்க யூதாஸ் அப்படிதான் காணப்பட்டான். அவன் ஆண்டவரோடு இருந்தான், ஆனா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த சார்ஜை அவன் எடுத்துக்கல, அதை மறுதளிச்சான். அவன் எண்ணம் வேற இடத்துல இருந்தது, அவனுடைய யோசனை வேற இடத்துல இருந்தது. அது நிமித்தம், அவனுடைய பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவருக்குள் சீஷனாக இருந்த யூதாச பிசாசு அவனை மேற்கொண்டான், அவனுக்குள் புகுந்தான். அவனுக்குள் புகுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தான். பிரியமானவர்களே, இந்த வருடம் நாங்களும் நீங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு சார்ஜ் பண்ணணும். ஆமென். நீங்க சார்ஜ் பண்ணி ஆகணும். நீங்க சார்ஜ் பண்ணாம இருந்தீங்கன்னா பேட்டரி இல்லாத ஒரு தொலைபேசிக்கு அது சமமாகும். எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாதபடிக்கு அது ஒரு கருவி, ஆனாலுமே ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி சார்ஜ் பண்ண முடியும் பாஸ்டர்? 3 காரியங்கள் சொல்றேன். முதலாவது, சார்ஜரை நீங்க போனுக்குள்ள வைக்கணும். இல்ல வாகனம் தெரியுமா, வாகனத்துல அப்படி பேட்டரி ஃபிளாட் ஆச்சுன்னா அது இந்த அந்த இது இருக்கும், அந்த சோப்பு, அந்த கருப்பு வயர் இருக்கும், அதை அப்படியே எடுத்து வச்சு அதை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணுவோம். நம்ம பேட்டரியை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க?
முதலாவது, start to get involved again in church activities. சபையோட காரியத்தில் முதலாவது ஈடுபட ஆரம்பிங்க. இந்த ஆண்டுல நிறைய காரியங்கள் நம்ம தொடங்குவோம். பைபிள் ஸ்டடி, LRM, யூத், choir, இந்த காரியத்துகள் எல்லாம் நீங்க உங்களுடைய கால் எடுத்து முன்பாக வைங்க. Get it started. கால் எடுத்து வச்சு commit yourself. ஊழியத்தில் கமிட் பண்ணுங்க. நீங்க worship லீடரா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய காரியங்கள் ஆரம்பிக்கிறோம். worshipல உங்க மியூசிஷியனா இருந்தீங்களா மியூசிக் வாசிக்கிறதுல, RGB செய்றீங்கன்னா RGBல, சவுண்ட் செய்றீங்கன்னா சவுண்ட்ல. இது நீங்க ஒண்ணுமே செய்யலைன்னா உங்க பேரை என்கிட்ட வந்து கொடுங்க. நான் உங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்களை நான் வைக்கிறேன். ஸ்டார்ட் to recharge again. Come back. God has called us to be part of His community and not apart from His community. ஆண்டவர் அவருடைய சமூகத்திலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறாரு. ஆனா அவர் சமூகத்தை விட்டு தனியாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் அழைக்கல. இரண்டாவது, attend services regularly. It's a spiritual discipline. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட ஓய்வு நாள் நீ கனம் செய்ய வேண்டும் என்று. attend services regularly. ஆனா நீங்க சர்வீஸ் அட்டெண்ட் பண்றீங்க, நீங்க வந்து ஆன்லைன் சர்வீஸ் டைமோட பாருங்க. இல்ல நீங்க சபைக்கு வரீங்கன்னா டைமோட வாங்க. அங்க வந்துட்டு உங்களோட போன்ல விளையாடாதுங்க. அமர்ந்து ஆண்டவருடைய செய்திக்காக உங்களை நீங்க ஆயத்தம் பண்ண வேணும். So you got to take God's word seriously. You have to take God seriously. Brothers and sisters, this is a year of revival. We have to be revived in God's spirit. அந்த இடத்துல நம்ம அமர்ந்து இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு நம்ம கனம் செலுத்த வேண்டும். கிறிஸ்மஸ் ஆராதனை அநேகர் வந்தாங்க. நிறைய பேர் எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஆனா மற்ற ஆராதனையில அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. மற்ற ஆராதனையில அந்த மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஆராதனை. ஆமென். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆராதனையிலும் என்னுடைய பேர் முதலாவது அவங்க வர வேண்டும், நாங்க இருக்க, நாங்க நிற்க வேண்டும் என்று அந்த ஆவிக்குரிய வைராகத்தில் நீங்க எழும்பணுங்க, எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்படிதான் நீங்க ரீசார்ஜ் பண்ணணும். மூன்றாவது காரியம், recommit your life to God. புது ஆண்டில் நிறைய பேர் கமிட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆண்டவரோட ஒரு புது உடன்படிக்கை வைங்க. ஆண்டவரே, இனிமேலும் நான் இன்னும் நேரம் செலவு செய்கிறேன், உம்முடைய காரியத்தில் நான் இறங்குகிறேன் என்று ஆண்டவரோடு நீங்கள் ஒரு உடன்படிக்கையை நீங்க செய்யணும். This is a commitment. Recommit your life to God. Amen. And that's how you're going to recharge your battery, your spirit. இரண்டாவது காரியத்தை பார்ப்போமா? இரண்டாவது காரியம், rebuild your sanctuary. Rebuild your sanctuary. அந்த உங்களுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை நீங்கள் கட்ட வேண்டும். உங்களுடைய மகா பரிசுத்த ஸ்தலம், உங்களுக்கு உள்ளான மகா பரிசுத்த ஸ்தலம், அதை நீங்க மறுபடியும் கட்ட வேண்டும். எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனத்துல பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களுடன் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இங்க பவுல் அவர் ஒரு பாக்ஸ், ஒரு 3D பாக்ஸ் மாதிரி அவர் ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கொடுக்கிறாரு. இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது அவர் இது ஒரு பாக்ஸை வச்சு இந்த பாக்ஸுக்கு நடுவுல அவர் கிறிஸ்துவ வைக்கிறாரு. இந்த பாக்ஸ் தாங்க நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கைக்கு நடுவுல அவர் கிறிஸ்துவ வைத்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது, நீ கிறிஸ்து நம்மோடு இருந்து கிறிஸ்துவோடு நம்ம நெருக்கமாக இருக்கும் பொழுது 3 காரியங்கள். முதலாவது விசுவாசம், பலன், பிறகு அன்பு நமக்குள் வரும். இங்க இந்த அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்று அவர் சொல்கிறாரு.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அகலமும் நீளமும் ஆழமும் உயரத்தையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆசீர்வதிக்க அவர் காத்துக்கொண்டு இருக்கிறார். ஆமென். இங்க பவுல் எபேசு சபைக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அவர்களிடத்தில் நீங்கள் இந்த அன்பும் தேவனுடைய பலமும் அவருடைய அன்பால நிரப்பப்பட வேண்டும் என்று அவர்களிடத்தில் அவர் சொல்கிறாரு. ஏனென்றால் அதுதான் ஆண்டவருக்குரிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் காரியமாக இருக்கிறது. எபேசியர் 3:19 வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்பதை நாம் கேட்போமா? Shall we listen again to Ephesians 3:19? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். இந்த மாதிரி ஆண்டவர் என்ன உங்களுக்கு செய்ய விரும்புறாரு? நம்ம ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவருடைய பரிபூரணத்தில் நம்ம நிரப்ப அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகமும் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். See, God wants to bless us and fill us with his fullness. ஒரு எம்டி வீடு, ஒன்றுமே இல்லாத ஒரு வீடு, அந்த பாக்ஸ் ஒரு வீடு மாதிரி நினைச்சுங்க. அந்த ஒன்றுமே இல்லாத வீட்டில் ஆண்டவர் அன்பு, விசுவாசம், அவருடைய பலன், அவருடைய பரிபூர்ணம், அவருடைய ஆசீர்வாதம், இது எல்லாத்தையும் வச்சு, சோஃபா, டிவி எல்லாத்தையும் வச்சு அவர் அப்படியே நிரப்ப அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. எம்டி வீடுன்னு சொல்லும் பொழுது இந்த வாரம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த வாரம் வீடு மாறினேன். ஸோ பழைய வீடு சாவி நான் புது ஓனர்கிட்ட கொடுத்துட்டு, இப்போ நானும் மோனிகாவும் பிள்ளைங்களும் புது வீட்டுக்குள்ளே, அந்த புது வீட்டில் இன்னும் ரெனோவேஷன் ஆரம்பிக்கலை. இப்போ புது வீட்டுக்குள் சில பொருட்களை கொண்டு வந்தோம். அன்றைக்கி மூவிங்கெல்லாம் பண்ணி சரியான லேட் ஆகி ராத்திரி 12 மணி. இன்னும் நம்ம தொடச்சிக்கிட்டு வீடை சுத்தப்படுத்திக்கிட்டு கொண்டு ராத்திரி 12-1 மணி ஆகிடுது. இன்னும் நம்ம வேலை செஞ்சுட்டோம் ராத்திரி முழுவதும் நம்ம பாத்ரூம் கழுவுறதுலேருந்து மோப் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர் என்று டிங் டாங் என்று 1 மணிக்கு ராத்திரியில் ஒரு பெல் அடிச்சுது. ஆஹா, 1 மணிக்கு அர்த்தராத்திரியில் யாரெல்லாம் பெல் அடிக்கிறா சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்கும் பொழுது அப்புறம் ஒரு வயதான ஒரு அங்கிளும் ஒரு ஆண்டியும் அங்கே இருந்தாங்க. சொன்னேன், எஸ் வாட் ஹேப்பன்? சரி, சாரிங்க, நம்மளால் தூங்க முடியல, ரொம்ப சத்தமாக இருக்குது, ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரியே சத்தம் வருது, தயவுசெய்து சத்தம் போடாமல் இருக்கிறீங்களான்னு. நான் பார்த்தா, ஆஹா, வந்த முதல் நாளையே இந்த மாதிரியா? சொன்னேன், சாரிங்க, இப்போ தான் வந்தோம், வீடை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க, நீங்கள் சுத்தப்படுத்துங்க, ஆனால் சத்தம் போடாதுங்க, நம்ம தூங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கீழே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் டேவிட்லாம் பேசும்போது அவர் பொருட்களை கொடுக்கும்போது பாபா பாபா இப்படி விஸ்பர் பண்ணி மெதுவாக தூக்கிக்கிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இட்ஸ் சச் அ ஜாய். ஆனால் அதே வேலையில் இன்னும் முதல் நாள் கால் எடுத்து வச்சே ஆளுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆஹா, ரொம்ப வருத்தமாக போச்சு. ஆனால் ஏன்னா அது ரொம்ப சத்தமாக இருந்தது, ஏன்னா வீடு எம்டியாக இருந்தது. வீட்டில் நிறைய பொருட்களை விற்கணும், ரெனோவேஷன் பண்ணணும், எத்தனையோ காரியங்களுக்கு. அதே தான் இங்கே சொல்கிறாரு, நம்மளுடைய ஹார்ட்டை, நம்மளோட வாழ்க்கையை நம்ம ரெனோவேஷன் பண்ணணுங்க. அது நம்மளால் முடியாத, ஆண்டவரால் முடியும். ஆமென். நம்மளோட வாழ்க்கையை நம்ம ரெனோவேஷன் செஞ்சு ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம வாழ்க்கையை அதை நிரப்பணும். அவருடைய அன்பு, அவருடைய பலன், அவருடைய விசுவாசம், அவருடைய அபிஷேகம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆலோசனை, அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இங்க பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது நம்ம சபையெல்லாம் பார்க்கலாம். சபையில ஒவ்வொரு நாளும் என்ன இருக்கு, சபைக்குள் நம்ம கூடும் போல என்ன பண்ணுவோம்? இப்போ பாருங்க, வெளியில
சபைக்குள் பார்க்குறீங்க பியூஸ்லாம் இருக்கும், நாற்காலிலாம் இருக்கும், அதுக்கு பிறகு புல்பீட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆல்டர் டேபிள் இருக்கும். இது குறித்து நான் 3 காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, worship and praise God daily. worship and praise God daily. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் துதித்து ஆராதிங்க. எப்படி அவருக்குள் நம்ம வாழ்க்கையை நம்ம ஸ்திரப்படுத்த முடியும், எப்படி அவருக்குள் இன்னும் ஆழமாக நம்ம வளர முடியும். முதலாவது, நம்முடைய ஒவ்வொரு நாள், வாரத்துக்கு ஒரு வாரம் இல்லைங்க, வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து நாம ஆராதிக்கணும். ஏசாயா 25:1 வாசிப்பதை கேட்போமா? கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். பாருங்க, இங்க கர்த்தாவே நீரே தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் என்று இங்க ஏசாயா சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில, நம் நாவுல அவர் துதி இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம வாழ்க்கை அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க துதித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க துதித்து கர்த்தரை கம்பீரமாய் துதிங்க. உங்களுடைய சாபங்கள், உங்களுக்கு உள்ள எல்லா சூழ்நிலைகள், தடைகள், ஆண்டவர் அதை ஒட்டைத்து அப்புறப்படுத்துவார். ஆமென். பிரேஸ் காட், பிரேஸ் காட். தாவீது ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்தார், பாடினார். ஃபாதர் பெக்மன் சொல்லுவாங்க, நிற்கும் பொழுதும் துதிப்பேன், அமரும் பொழுதும் துதிப்பேன், நடக்கும் பொழுதும் நான் துதிப்பேன், குதிக்கும் பொழுதும் நான் துதிப்பேன். எந்த நேரமும் ஆண்டவர் நீங்க துதிக்கலாம். worship God, worship God. இரண்டாவது, read God's word every day. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை நீங்க வாசிக்கணும். இப்ப பாருங்க, சபைன்னு எடுத்தா துதித்து ஆராதித்த பிறகு ஆண்டவர் வசனம் வருது. ஆண்டவர் வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கணும். இதுதாங்க மன்னா. ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ நான் கொடுக்குற இந்த மன்னா அது ஒரு ஒரு ரா ஃபிஷ் வச்சுக்குமோ, அப்படியே ஒரு ரா ஃபிஷ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ரா ஃபிஷ் அப்படியே அருமையான 2 மீன் அப்புறம் அப்பம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்தாங்க அருமையான மீன், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தரேன். இந்தாங்க அப்பம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ அது கொடுக்குறோம் அதான். ஆனால் இப்போ நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் சும்மா அப்படியே வெளியே வச்சிங்கன்னா மீனும் கெட்டு போயிடும், அப்பமும் கெட்டு போயிடும். நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. சில பேர் அதை வீட்டுக்கு கூட கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் அப்படியே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு சும்மா அப்படியே வச்சிங்கன்னா, ஒன்றும் செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த மீன் அழிவு போயிடும், அப்பமும் கெட்டு போயிடும். ஆனாலுமே அந்த மீனையும் அந்த அப்பத்தையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டீம் ஃபிஷ், சில்லி ஃபிஷ், ஏதாவது பெரிய புஃபே மாதிரி அப்படியே நீங்கள் வச்சு, அப்படியே நீங்கள் அப்பத்தை அப்படியே நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி மஷ்ரூம் சீஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு பெரிய ஒரு புஃபே மாதிரி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்ரி டே வாட் யூ டூ வித் காட்ஸ் வேர்ட், அது அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அதை நீங்கள் அப்படியே ஒவ்வொரு நாளும் அது விதவிதமாக நீங்கள் சமைச்சு விதவிதமாக நீங்கள் அது உட்கொள்ளலாம். ஆமென். That's God's word. We are people who eat God's word because that is strength for us. அது நமக்கு ஒவ்வொரு நாளும் பலத்தை கொண்டு வருகிறது. மூன்றாவது, commune with God. commune with God. மூன்றாவது காரியம், ஆண்டவருக்குள் நம்ம இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த கம்யூனிகேஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கம்யூனிகேஷன்னால என்ன நடக்குதுன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் பார்க்குறீங்க அங்கே அந்த அப்பமும் திராட்சை ரசமும் அது அங்கே இருக்குது. அந்த அப்பமும் திராட்சை ரசமும் சொல்லும் பொழுது எவ்ரிடே நீங்கள் வீட்டில் உட்காந்து அப்பத்தை பிச்சு திராட்சை ரசத்தை சாப்பிடணுன்ற சொல்லல. டோன்ட் மிஸ்டேக் தட். நான் உங்கள்கிட்ட சொல்கிறது வேற ஒரு காரியம். அங்கே பியூஸ் நீங்கள் பார்த்தீங்க சபையில்
ஆராதிக்கிறோம். புல்பீட்டை நீங்க பார்த்தீங்க, ஆண்டவரோட வசனம் சொல்றோம். அப்புறம் வந்து இங்க ஆல்டர் டேபிள்ல வந்து அந்த ஆல்டர் டேபிள் அது என்ன குறிக்குது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த மரணத்தை அது குறிக்கிறது. அவர் செய்த தியாகத்தை, அவர் கிருபாதார பலியாக அவர் மரித்ததை குறிக்கிறது. I want you to know that what the table represents is sacrifice. It is sacrifice. மார்க் 8வது அதிகாரம் வசனங்கள் 34 38 நான் வாசிப்பதை கேட்போமா? பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களுடன் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். The Christian life is about sacrifice. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு சிலுவையை சுமந்து நீ வருவாய் என்று. அநேகர் கழுத்துல சிலுவையை சுமக்கிறார்கள், ஆனாலுமே கிறிஸ்துவோடைய இந்த பாரமான சிலுவையை முதுகலை அவங்க சுமக்க மாட்டேங்கிறாங்க. They want to have an easy life, but that's not what Jesus says. அவர் சொல்கிறாரு, நீங்க உங்களுடைய சிலுவையை சுமந்து நீங்க வர வேண்டும். என்னை குறித்து யார் வெட்கப்படுகிறார்களோ அவனே குறித்து நானும் என் பிதாவுக்கு முன்பாக வெட்கப்படுவேன் என்று சொல்கிறாரு. இது 1 பேதுரு 4வது அதிகாரம் வசனங்கள் 12 13 இங்க ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து இன்னும் ஆழமாக இங்க பேதுரு சொல்கிறது பார்ப்போமாக. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். பாருங்க, பாடுகள், கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள் உண்டு. sacrifice. ஆண்டவருக்குள் நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்காக நாம் என்ன செய்தோம்? ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவர் சிலுவையில் அவர் மரித்து போனார். இன்று அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம், நித்திய ஜீவனை நம்ம அடைந்திருக்கிறோம். ஆனாலுமே அடைந்திருந்து நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறார்கள். பெரிய மாணவர்களே, நாம் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அனல் மூட்டி எரிய வேண்டும். ஆமென். அனல் மூட்டி நம்ம எரிந்து ஆண்டவருக்காக நம்மளுடைய நேரத்தையும் பணத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் தியாகத்தை நாம் செய்ய வேண்டுங்க. Many people don't want to sacrifice, but I appeal to you, sacrifice, give fruit. நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களுடைய சபையில் நீங்கள் கனி கொடுக்கணுங்க. நீங்கள் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். உங்களுடைய உள்ளுள்ள மனிதன், உங்களுடைய உள்ளுள்ள மனிதனை நீங்கள் பாதுகாத்து உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி உங்களுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை நீங்கள் கட்டணுங்க. அதை கட்டுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய தியாகங்கள் செய்யணும். ஆண்டவர் உடைய சிலுவையை நீங்கள் சுமந்து நடக்கணுங்க. ஏனென்றால் அதுதான் இங்கே 1 பேதுரு 4:12-15 பேதுரு சொன்ன காரியம் என்று நாம் பார்க்கிறோம். இறுதி ஸ்டெப்பை பார்ப்போமா? மூன்றாவது படி ரீக்ளைம் காட்ஸ் பிளெஸிங்ஸ். ரீக்ளைம் காட்ஸ் பிளெஸிங்ஸ் அப்படின்னா ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 2021 இந்த ஆண்டுல என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும் என்று நமக்கு தெரியாது.
என்ன வரும்? புது வேலை கிடைக்குமா? சூழ்நிலைகள் நல்லா மாறுமா? சம்பள உயர்வு வருமா? எல்லாம் சரிப்பட நடக்குமா என்று நமக்கு தெரியாது. ஆனாலுமே ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நமக்கு உண்டு. ஆமென். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நிறைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், வேதாகமத்தை படிக்காத நிமித்தம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி வாழ்கிறார்களோ அப்படியே இருக்கிறார்கள். இந்த ஆண்டில் தாவீது அருமையான தேவனின் குமாரன், பிரியமான ஒரு செல்ல மகனாக எப்பொழுதுமே ஆண்டவர் கண்ணில் அவன் காணப்பட்டான். அவன் எவ்வளவோ சூழ்நிலைகளை கடந்து பாவத்துல விழுந்து அவன் இருந்தாலுமே எப்பொழுதும் ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு உறவில் இருந்தான். அவன் சங்கீதம் 91 இந்த சங்கீதத்தை இந்த ஆண்டு நீங்கள் தியானிங்கள். இந்த சங்கீதத்தை, ஆண்டவருடைய திருவசனத்தை, இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் உங்களுக்கென்று நீங்கள் சுதந்திரித்து பெற்றுக்கொள்ளுங்கள். என்னோட கூட இப்பொழுது உங்களோட வேதாகமத்தை சங்கீதம் 91க்கு திருப்புறீங்களா? Turn your Bibles with me to Psalms 91. என்னோட கூட நீங்க படிக்கிறீங்களா? ஒன்றாக இந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேயமும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீர் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வல சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனே உயர்ந்த அடைக்கலத்தின் மேலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். இந்த சங்கீதம் 91 இந்த வாக்கு தத்தங்களை இந்த 2021 ஆண்டு உங்களுக்கென்று நீங்கள் சுதந்திரித்து இந்த வாக்கு தத்தங்களின் நிமித்தம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யுங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த பிரசங்கத்தின், இந்த புத்தாண்டு பிரசங்கத்தின் 3 காரியங்கள், 3 படிகள், ஆவிக்குரிய எழுப்புதலுக்குரிய படிகளை உங்களுக்கு நான் சொன்னேன். முதலாவது, ரீசார்ஜ் யோர் ஸ்பிரிட்.
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ஜ் பண்ணுங்க, ரீசார்ஜ் பண்ணுங்க, ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுங்க. இரண்டாவது, ரீபில்ட் யோர் sanctuary. உங்களுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை நீங்கள் காத்து அதை நீங்கள் கட்டுங்கள். மூன்றாவது, reclaim God's blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் நீங்கள் இந்த வருடம் உங்களுக்கென்று சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, praise the Lord. சகோதர சகோதரிகளே, have a blessed new year. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. தேவனே, நீரே இந்த புது ஆண்டுக்குள் எங்களை வழி நடத்தினவராக இருக்கிறீர். எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆம் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையை ரீசார்ஜ் பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளுள்ள மனிதனை நீர் கட்டி எங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவரே நீங்க ஸ்திரப்படுத்தும். தேவனே, உம்முடைய வாக்கு தத்தங்களையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று ஆண்டவரே செழிப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ எங்களை நீரே வழிநடத்தும். நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை, பேநாவ் UEN மற்றும் பேநாவ் QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 018-014-765-3. பேநாவ் UEN வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067HGEN. உங்கள் கட்டணங்களை பேநாவ் QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். உங்களுடைய தசம பாக காணிக்கையை நீங்கள் தயவு செய்து நீங்க பார்த்த அந்த பேனா வாயிலாக நீங்க செலுத்தலாம். அதே வேளையில கட்டட நிதிக்கென்று நீங்க கொடுக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பேனா வாயிலாக நீங்க பில்டிங் ஃபண்ட் என்று நீங்க அங்க குறித்து நீங்க அனுப்பலாம். நம்மளோட கட்டடம் இந்த வருடம் ஜூலை மாதம் TOP முடியிற கட்டம் வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுமோ. ஏன்னா ஆண்டவர் 55வது வருடத்தில் இந்த வருடம் we fall into the 55th year of our church life. What a great blessing. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த மாதத்தில் இன்னும் அநேக காரியங்கள் கட்டட காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வரக்கூடிய இந்த மாதங்களில் இன்னும் பிஸியாக கட்டட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும். எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கட்டட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முக்கியமாக கட்டடம் கட்டுவதற்கு இன்னும் அதிக ஒரு பெரிய தொகை தேவைப்படுகிறது. அதுக்கென்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஒத்துழைத்து இந்த கட்டட காரியத்துக்கு நீங்கள் கொடுக்கும்படி நான் அவளோடு தாழ்மையோடு உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். டெய்லி ஸ்ட்ரெங்க் டிவோஷனல் மெட்டீரியல் என்று நமக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்த வருடத்துக்குரிய ஒரு டிவோஷனல் புத்தகம் நமக்கு இருக்கிறது. நீங்கள் சிஸ்டர் ஜாய்ஸ் நீங்கள் அவங்ககிட்டேருந்து நீங்கள் சபைக்கு வரும் பொழுது அவங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கட்டணம் 10 வெள்ளி. பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் நாம் பார்ப்போமா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரம் உங்களுடைய பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்றால், இல்லை நீங்கள் உங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறீர்கள் என்றால், நீங்கள் அமர்ந்திருந்தாங்க எழுந்து நிற்கலாம். உங்களோட நெஞ்சில் உங்கள் கையை வைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் உங்கள் மனைவி கணவரோடு இருந்து உங்கள் கையை பிடிச்சி
இந்த ஜெபத்தில் என்னோட நீங்கள் கலந்துக்கலாம். உங்கள் பேர் அங்கே இல்லாட்டியும், ஆனால் இந்த வாரம் உங்களோட திருமண நாள், உங்களோட பிறந்த நாளாக இருந்தால் என்னோட கூட நீங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய இப்படி அருமையான பிள்ளைகளை உன் பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், இவர்களுடைய போகிலும் வருகிலும் பாதுகாத்து வழி நடத்தும். ஆண்டவரே, நீடித்த நாட்கள் இவர்களுக்கு தந்து நீரே ஆண்டவரே அவர்கள் தேவனாக இருந்து பாதுகாத்து வழி நடத்தும். திருமண நாளை கொண்டாடக்கூடிய தம்பதிகளையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து இந்த குடும்ப வாழ்க்கை இன்னும் நீர் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, நீடித்த நாட்கள் இவர்களுக்கு தந்து செழிப்பாக இவர்களை நீர் வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த புத்தாண்டு ஆராதனையில் எங்களோடு நீர் கலந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம எழுந்து நிற்போமா இறுதி ஜெபத்துக்காக. ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆண்டில் எங்களுக்கு ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த ஆண்டில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் ஆண்டவரே எங்களை நீர் காண செய்தரும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய ஆண்டு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் இடைப்பட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை நிலைத்து ஆண்டவரே வழி நடத்த ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றுக்கும் சதா காலங்களிலும் உம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இறுதி பாமாலை நல் மீட்பர் பச்சம் நில்லும் என்ற பாடலை நாம் பாடி இந்த ஆராதனை ஒரு முடிவு கொண்டு வருவோம். Have a blessed new year. May God bless you. Bye-bye. மீட்பர் பட்சம் நில்லும் ராஜ்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே. சேனாதிபதி இயேசு மாற்றாரை கிரீடம் சூடி செங்கோலு மோட்சமாய் நான் மீட்பர் பட்சம் நில்லும் எக்காலமுதங்காய் போர்க்கோணத்தோடு சென்று மேவி